கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். மாமனிதர்கள் என்கின்ற நம்முடைய யூடியூப் சேனல் வருகின்ற இந்த தொடருக்கு நல்ல வரவேற்பு ரசிகர்களிடையே இருக்கிறது. அவருடைய அந்த ஆர்வத்திற்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற மாமனிதர் யார் என்று கேட்டால் ஜெய்ஹிந்த் செண்பகராமன். இந்த ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்ட உடனே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நினைவு தான் நமக்கு வருது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு முன்பாகவே இந்த சொல்லை உச்சரித்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் நம்முடைய செண்பகராமன் அவர்களுக்கு தான் உண்டு. சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த புத்தகம் என்னை ஈர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னரே ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களை பற்றி ரஹமி அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். அதில் வரக்கூடிய செய்திகள் என்னை ரொம்ப ஈர்த்தன. அதில் ஒரு சில செய்திகளை படித்த உடனே நான் அப்படியே வியந்து போனேன். இப்படி மனிதர் இருந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அதுவும் தமிழ்நாட்டில் தமிழர் ஒருவர் இத்தனை சாதனை புரிந்திருக்கிறாருன்னு நினச்சேன். அவருடைய முழுமையான வரலாறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ, சென்னையை சேர்ந்த வங்கி மேலாளராக ஓய்வு பெற்ற திருமிகு டாக்டர் போ. சேதுசேசன் அவர்களுடைய நூல் ஒன்று மணிமேகலை பிரசுரத்தில் வெளியிட்ட நூல் எனக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா, சேதுசேஷன் அவர்களே எனக்கு அனுப்பி வச்சார். நீங்கள் இதை படித்து சொல்லணும், நான் ஏற்கனவே உங்களுடைய பேச்சை கேட்டிருக்கேன், நீங்கள் இதை படித்து சொல்லணும் அப்படின்னாரு. உண்மையாக அவருக்கு என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லைங்க. ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய தாய்வழி பேரன் அவர். அதாவது சேதுசேஷன் அவர்களுடைய தாயாருக்கு ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் தாய் மாமன். அப்படிங்கிறப்ப இவர் பேரன் வகையை சார்ந்தவர். ஒரு குடும்ப சொத்தாக நினைத்து அதை எழுதியிருக்கிறார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கு பாருங்க, அது சாதாரணம் இல்லை. நாஞ்சில் மலர் என்ற ஒரு மாத இதழில் 3 வருடம் இதை பற்றி எழுதியிருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறாரு. இந்த அற்புதமான நூல் ஏறத்தாழ 270 பக்கங்களுக்கு மேற்பட்டதாக இது இருக்குது. 29 அத்தியாயங்களை உடையதாக இந்த நூல் இருக்குது. இந்த நூலை படிக்கிற போது நான் முதல்ல ரஹமி அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் இருந்த செய்திகள், பல செய்திகளுக்கும் இவர் சொல்கிற செய்திகளுக்குமான அந்த ஒப்பீட்டை பார்த்து வியந்து போனேன். ஆதாரங்களை தேடிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஏன்னா இவருடைய மகள் மருமகன் இவங்கெல்லாம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க. இவர் பல முறை வெளிநாடு போயிட்டு வந்தவர்னால எல்லா நாட்டிலையும் சென்று நூலகத்தை பார்த்து நூலகத்திலிருந்து செய்திகள் எல்லாம் சேகரித்து தன்னுடைய தாயார் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய கடிதங்கள் மற்றவற்றெல்லாம் எடுத்து புகைப்படங்களோடு இதில் இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கார். முதல் நன்றியை நம்ம யாருக்கு தெரிவிச்சுக்கணும்னா சேதுசேஷன் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும். இது ஒரு அற்புதமான பதிவு. சரி, இந்த நூல் என்னை ஈர்க்க காரணம் என்ன அப்படின்னா, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவருடைய வரலாறில் ரொம்ப வியப்படை வைத்த ஒரு செய்தி ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் 1891 இங்கே நம்முடைய நாஞ்சில் நாட்டில் தான் அவர் பிறக்கிறார். இந்த கரமனை ஆற்றங்கரையில் தான் அவர் பிறக்கிறார். இவருடைய தந்தையார் பெயர் சின்னசாமி பிள்ளை, தாயார் பெயர் நாகம்மாள். 1891 இவர் அங்கே நாஞ்சில் நாட்டில் பிறக்கிறார். 10 வயது இவர் பள்ளி மாணவராக இருக்கிற போதே இவரிடத்தில் ஒரு பெரிய உற்சாகமும் வேறுபாடும் இருந்தது மற்ற மாணவர்கள்ட்டிருந்து. மாணவர்களெல்லாம் ஒன்றாக அழைத்து கொண்டு, அப்போது நாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலம் ஆதலால் அந்த அடிமைத்தலையை போக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த 10 வயதிலே அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அப்போ அதனால் அவரை கூப்பிட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் கூட கண்டிச்சிருக்கிறார். ஆனால் இவருடைய தந்தையார் காவல்துறையில் பணியாற்றியவர். அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் காவல்துறையில் பணியாற்றியவர். அதனால் அதிகமாக தண்டிக்கப்படல, ஊருக்கு வெளியில் கொண்டு விட்டுட்டு வந்தாங்களாம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேனில் ஏற்றி கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப தூரத்தில் 10 கிலோமீட்டருக்கு விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இவரோடு வந்த மாணவர்களெல்லாம் வைத்துக்கிட்டு ஒரு ஆங்கிலேயருடைய வேன் ஒன்று வந்ததான். உடனே இவர் அதை நிறுத்தி
நல்ல ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு, எங்களை கொண்டு வந்து விட்டுற முடியுமா அப்படின்னு. அந்த ஆங்கிலேயருக்கு பெரிய ஆச்சரியம். இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் நல்ல ஆங்கிலம் பேசுகிறாரே இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றிக்கிட்டு வந்துடுறார். இவர் வாழ்க்கையினுடைய பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சந்தித்த ஒரு மனிதர் தான். 1908ஆம் ஆண்டு இவர் அங்கே நாஞ்சில் நாட்டில் இருந்தபோது ஒரு நாள் ஒருத்தரை பார்க்குறார். அவர் கிழிந்த கோட்டு, கலைந்த தலை, அவர் வெளிநாட்டுக்காரர் தெரியுது. குளிர் ஜூரத்தில் நடுங்கிட்டு இருக்கார். எல்லாரும் பயப்படுறப்ப இவர் போய் என்ன பண்ணார், அவரை ஆதரித்து அவருக்கு வேண்டியது செஞ்சு அவர் உடல்நலத்தை பண்ணி எல்லாம் பண்ண உடனே அவர் பார்த்து வியந்து இவருடைய ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டு, தம்பி நான் உன்னை படிக்க வைக்கிறேன், என் கூட வர முடியுமான்னு கேட்குறாரு. வாங்களேன், நான் வரனே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையார்கிட்ட போய் கேட்டபோது தந்தையார் பயப்படுறாரு, தாயார் பயப்படுறாங்க. ஆனால் இவர் நான் பரவாயில்ல, நான் போயிட்டு வரேங்கிறாரு. ஆமாங்க, அவர் தான் இவரை அழைச்சிட்டு போகிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா வால்டர் வில்லியம் ஸ்டிக்லாந்து. இவர் ஜெர்மன் நாட்டினுடைய ஒரு ஒற்றர். ஜெர்மன் நாட்டுடைய ஒற்றராக அப்போது கெய்சர் என்பவர் ஆண்டு வந்தார். முதல் உலகப் போர் தொடங்காத காலம். அப்போ இவர் என்ன பண்ணார்னா, செண்பகராமனுடைய அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஆர்வத்தையும் பார்த்துட்டு தன்னோட கூப்பிட்டு போகிறார். இவங்க எப்படி புறப்பட்டு போனாங்கிறத அந்த சாகச பயணம் நல்லாயிருக்கும். இத்தாலிக்கு கூப்பிட்டு போய் அவர் பெரிய செல்வந்தர், அதனால் இவரை படிக்க வைக்கிறார். சுவிட்சர்லாந்தில் சூர்ஜ் நகரத்தில் பொறியியல் பட்டம் பெறாருங்க. யார், செண்பகராமன் அவர்கள். இங்கே பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அங்கே போய் பொறியியல் பட்டம் பெறார். அப்படி பொறியியல் பட்டம் பெற்று அந்த அயல்நாட்டில் இருந்தபோது கூட இவருடைய என்ன இருந்துறீங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும். ஏன்னா 10 வயசில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோஷம் போட்டவருக்கு வெளிநாடு போன வாய்ப்பு கிடைத்தா விட்டுருவாரா? இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? லத்தீன் மொழி, அதே போல் ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், கிரீக் என்று அத்தனை மொழிகளும், ஜெர்மன் மொழி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போது ஒன்று செஞ்சார். என்ன அப்படின்னா,